இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னன்னு இப்போ ஒரு மாநிலத்துக்கு 10 டிஜிபி இருப்பாங்க. இப்போ அந்த மாநிலத்தை ஆள்ற கட்சிக்கு, அந்த தலைவருக்கு புதுசா ஒருத்தன் அப்ப தான் அந்த வருஷம் தான் டிஜிபி ஆயிருப்பான். அவன புடிச்சிருக்கும். இல்ல ஏதோ வகையில உள்ளம் கவர்ந்திருப்பார். உடனே அவர தூக்கி டிஜிபி ஆக்கிடுவாங்க. அப்போ முன்னாடி இருந்தவங்கலாம் சீனியாரிட்டியா அவருக்கு இவங்க சல்யூட் பண்ற மாரி ஆயிடும். இல்லாட்டி டிஜிபி ஒருத்தர் வந்துருவாரு. சீனியாரிட்டி பிரகாரம் குடுக்க வேண்டியிருக்கும். வேற வழியே கிடையாது. சரி போட்டு தொல அப்படின்னு போட்டுட்டு, இவருக்கு இஷ்டப்பட்டவர இன்னொரு பொறுப்பு போட்டுருவாங்க. கிரைம் டிஜிபி அப்படின்னு போட்டு, அவர்கிட்டயே எல்லாம் பார்க்க சொல்லுவாங்க. இவரு இவரு முத்ரா டெய்லி டிஜிபி. வந்து அப்படி ஈய பிடிச்சி ஓட்டி அடிச்சுன்னு இருப்பாரு. அந்த மாரி ஆயிடும். அப்படி இல்லையா, திடீர்னு கோச்சுக்குவாங்க. "என்ன நீ இது பண்ற? நீங்க ரிசைன் பண்ணுங்க. விஆர்எஸ் குடுத்துட்டு போங்க" அப்படின்ருவாங்க. வேற வழி இல்லாம ரிசைன் பண்ணிட்டு போற மாரி இருக்கும். இல்லையா, வேற இன்டெலிஜென்ஸ் டிஜிபி அதுன்னு. அப்படியும் இல்லையா, எனக்கு புடிச்சவரு 2 வருஷம் இருந்துட்டாரு. ரிட்டயர் ஆயிடுறாரு. வேற வயசு இல்ல. அவர் 60 வயசு. உடனே அவர தூக்கி மறுபடியும் ரிட்டயர்மென்ட் ஆன பிறகு இப்ப ஜிவால குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு பதவியே உருவாக்கி. அது டி மாரி ஆணையம். இவருக்கு வந்து ஆலோசகர்ன்னு குடுத்துருவாங்க.